நம்மளுடைய வாஸ்து பணத்தில் நம்மளுடைய நேர் நமக்கு கேட்ட ஒரு கேள்வி, வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு, நான், என் கணவர், என்னுடைய குழந்தைகள், பிள்ளைகள் 2 பேர், யாருக்காவது ஒருத்தருக்கு 365 நாளில் நமஸ்காரம். ரகசிய உண்மை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, ஷடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. ஜலதோஷம், சளி, இரும்பல், ஃபீவர் இது மாறி மாறி இருந்துகிட்டே இருக்குது. இது வாஸ்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா, அதில் என்ன குறைபாடு இருக்கும், அது அப்படி இருந்தால் நம்ம என்ன மாற்றிக்கணும், இது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்றது நம்மளுடைய நேர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு தீர்வாகவும் இந்த வீடியோ நிச்சயமாக அமையும். அந்த வகையில் வாஸ்துப்படி நம்ம ஒரு வீடு கட்டிட்டோம், இல்லை வாஸ்துப்படி ஒரு அமைப்புள்ள ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கோம், தொழில் நிமித்தமாக நம்மளுடைய சொந்த வீட்டிலேருந்து பயணம் பண்ணி வெளில தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு உடல் உபாதை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்குது. அது சளி தொந்தரவாக இருக்கலாம், அலர்ஜி தொந்தரவாக இருக்கலாம், ஃபீவர், இந்த விஷயம். ஈவன் சீசனல் அலர்ஜிஸ் அப்படின்றது வந்துட்டு போயிடும். ஆனால் பட் சம்மரில் கூட யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. ஒன்று நானோ இல்லை என் கணவரோ என் பசங்களில் யாராவது ஒருத்தருக்கு, 2 பேரில் ஒருத்தருக்கு மாறி மாறி இந்த விஷயம் வந்து சிக்லிக்கலாக இருந்துகிட்டே இருக்குது. இதற்கான தீர்வு நாங்கள் போகாத டாக்டர் கிடையாது. அவர் வந்து எல்லாமே நார்மலாக இருக்குது. ஒன்று சைனஸ் ப்ராப்ளம் சொல்கிறாரு, 2வது குளிர் பானங்கள், அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு நான் உங்களுடைய வீடியோ பார்க்கறதால உங்களை ஜஸ்ட்டு பிங் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த சீசனல் அலர்ஜிஸ், அதே போல் ஜெனரலாக சொல்லணும் அப்படின்னா, மெடிக்கலாக சொல்லணும்னா அலர்ஜிக் ரைனைட்டிஸு, சைனசைட்டிஸ், இதெல்லாம் வந்து நம்ம சளி, இரும்பல், காய்ச்சல், இது வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி வந்துட்டு போகிறது நல்லது. ஆனால் பட்டு வருஷம் பூரா இருக்கணும் அப்படின்றது நல்லது கிடையாது. அடிப்படையாக ஒரு விஷயம், 2 விஷயங்கள் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது உண்டு. ஒன்று சூரியனுடைய ஒளி, அதே போல் காற்று, வெளியில் இருக்க காற்று வந்து உள்ளே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகி போயிட்டு வரணும். இது 2 விஷயத்தை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். சூரியனுடைய ஒளி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. கிழக்கிலிருந்து உதிக்கின்ற சூரியனுடைய அந்த பிரவேசம், அந்த ஒளி வீட்டுக்கு வரும்பொழுது, வீட்டு உள்ளே வரும்போது நம்ம அந்த ஒலி நம்ம உடம்புல படும்போது நமக்கே வந்து அந்த எதிர்ப்பு சக்தி அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக உண்டாயிடும். இன்றைக்கி பெரிய பெரிய வியாதிகளுக்கும் முக்கியமாக ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து விட்டமின் டி டேப்லெட்ஸ், கேப்சூல்ஸ்லேயும் சரி, டேப்லெட்ஸாகவும் சரி, இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸில் கொடுக்குறாங்க. அந்த விஷயம் வந்து நம்ம உடம்பே அந்த விட்டமின் டி விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா, அது சூரியன் ஒளியில் போய் நம்ம எப்போ நிற்கிறோமோ, சூரிய ஒளி நம்ம உடம்புல எப்போ படுதோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது குறித்து நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். ஆகையால் கிழக்கில் ஜன்னல் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிழக்கு ஜன்னல் அப்படின்றது வந்து அந்த அதிகாலை சூரியனுடைய ஒளி பிரவேசிக்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கும். அதே போல் கிழக்குலேயும் வடக்குலேயும் ஜன்னல் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஏருக்கு, காற்று வந்து உள்ளேருந்து வெளில வரணும், வெளிலேருந்து உள்ளே போகணும். இதுதான் அந்த ஜன்னலுடைய அடிப்படை. எப்போ வந்து வடக்குனா கிழக்கு ஒட்டியும், கிழக்குனா வடக்கு ஒட்டியும் ஜன்னல்கள் இருக்கோ, அது அந்த இடத்துல ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. இது 2மே வந்து இன்டர்லிங்க்டா அப்படின்னா நிச்சயமாக இன்டர்லிங்க்ட் உண்டு. இது எப்படி கோரிலேட் பண்ணோம் அப்படின்றது வாஸ்துட்டிக்கலாக தான் நம்ம பார்க்கணும். அந்த விஷயத்தில் வடக்கில் ஜன்னல் இருக்குது, கிழக்கில் வடக்கு ஓட்டி இருக்குது, வடக்கில் கிழக்கு ஓட்டி இருக்குன்னும் போது அதை வந்து மேக்ஸிமம் திறந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, 24 மணி நேரமும் திறந்து வைங்க அப்படின்னு சொல்லுவோம். 24 மணி நேரம் திறந்து வைக்க முடியல அப்படின்னா இரவு நேரத்தில் சாத்திட்டு அட்லீஸ்ட் காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியாவது திறந்து வைக்கிறது சாலச்சிறந்து. இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நிச்சயமாக நீங்கள் சொல்கிறீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸு, இந்த சீசனல் அலர்ஜிஸு, ஜலதோஷம், தும்பல், இரும்பல், காய்ச்சல், இந்த விஷயங்கள் வந்து நிச்சயமாக போயிடும். நீங்கள் சொல்லலாம், அவங்க சொன்ன அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, சார் நாங்கள் இருக்கிறது ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில், எங்களுக்கு அந்த என்னுடைய சந்தேகம் என்ன அப்படின்னா, அந்த டஸ்ட்டு பொல்யூஷன் உள்ளே வரத்தால தான் எங்களுக்கு இது மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னாங்க. நம்ம உடம்பு வந்து கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு இயற்கையான ஒரு உடம்பு.
அந்த டஸ்ட்டு அலர்ஜி எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ண குடிக்கிறது தான் நமக்கு மூக்குலேயும் சரி நம்மளுடைய ஸ்கின்லேயும் சரி ஹேர் க்ரோத் அப்படின்றது உண்டு. இந்த நேசல் ரீஜனில் முடி வளர்ந்துருக்கும், அது ஃபில்டர் பண்ணிடும். இது எல்லா நாளும் பண்ணணுமா அப்படின்றது ரெண்டாவது விஷயம். ஆனால் பட் நம்ம உடம்புல எப்போ சூரிய ஒளி படுதோ அதே போல் இந்த இயற்கை காற்று, நல்ல காற்று, நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிகாலையில் மேக்ஸிமம் பொல்யூஷன் அந்த டைமில் இருக்காது. அப்போ நீங்கள் திறந்து வைக்கும்பொழுது, நான் சொல்கிறது வந்து ஒரு 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 5:30 மணிலேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே அந்த சூரிய ஒளியும் உள்ளே படும்பொழுது உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம ஒரு வீடை டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உண்மையாக அது வந்து நேச்சருக்கு எதிர்க்க போகாமல் அதோட எப்படி ஒன்றி அதோடு அனுசரித்து வாழக்கூடிய ஒரு வகையில் தான் நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். இதுதான் வாஸ்து சாஸ்திரமும் கூட. அந்த வகையில் கிழக்கில் அதுக்கு தான் சொல்லுவோம், கிழக்கில் எப்பயுமே வடக்கு ஒட்டி ஜன்னல் இருக்கணும், வடக்குனா கிழக்கு ஒட்டி இருக்கணும். இந்த ரெண்டு விஷயமும் வந்து இட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். எப்போ இது வந்து ரொம்ப முக்கியமாக அமைதோ அதுவே வந்து உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்றது வந்து அவர்கள் பண்ண புண்ணியம். அது வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். இது உங்கள் பிள்ளைகளுக்கும் ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக கண்டினியூ ஆகும். இதுதான் நம்மளுடைய ரீசர்ச் ஃபண்டிங்கில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயங்கள் குறித்து நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளுடைய டைம் வந்து போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு மிஸ் ஆகுது, உங்களுக்கு கிழக்கில் ஜன்னல் இல்லை, வடக்கில் ஜன்னல் இல்லை அப்படின்னும் பொழுது ஜஸ்ட் நத்திங் டு பாதர். ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய வழிபாடு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக வச்சுங்க. உங்களால் முடிஞ்சது அப்படின்னா திருவண்ணாமலை அண்ணாமலையாரை போய் வழிபடுறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச காமாட்சியுடைய வழிபாடும் ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். நீங்கள் இங்கே சென்னை அருகாமையில் இருக்கீங்க அப்படின்னும் போது திருவொற்றியூர் வடிவுடை அம்மனுடைய வழிபாடு வச்சுங்க. இது நிச்சயமாக பரிபூர்ணமாக ஒரு நல்ல ஆரோக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும். நான் சொல்லக்கூடிய 2 முக்கியமான விஷயங்கள் கவனத்தில் வச்சுங்க. சூரியனுடைய ஒளி நம்ம மேலே படுறது நல்லது. அதே போல் காற்று, அதிகாலையில் பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நல்ல காற்று சுவாசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து உங்கள் வீட்டு உள்ளே பிரவேசிக்கும் போது சூரிய ஒளியும் சரி காற்றும் உள்ளே வரும்பொழுது நிச்சயமாக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த வகையில் வந்து வடக்கில் கிழக்கு ஒட்டியும் வடக்குன்னா வடக்கு ஒட்டியும் ஜன்னல்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே அந்த உச்ச இடத்துலையே வாசல்கள் இருக்குது அப்படின்னா கூட அதை திறந்து வைக்கிறது சாலச் சிறந்தது. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சுக்கலிங்கம் துடிகளே சரணம் சரணம் சரணம்.